இந்த அமுலியா யூஸ் பண்ணி இப்போ நான் டீ போட போகிறேன். அதுக்கும் 1/2 கப் பாதி அளவு தண்ணி வச்சுருக்கேன். அது சூடாகிடுச்சு. இப்போது இந்த தண்ணியை, இந்த பவுடரை இதில் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த தண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுடு தண்ணி போட்டோன்னே இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அங்கங்கே கட்டியாக இல்லாமல் நல்லா எல்லாமே கரைஞ்சிடணும். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். டிகாஷன் ரெடி பண்ணேன். இந்த தண்ணி ஹீட் ஆனதும் ஹாஃப் ஸ்பூனு டீ தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் துருவின இஞ்சி கொஞ்சம் இதையும் போட்டுக்கோங்க. இது நல்லா பாயில் ஆகட்டும். ஒரு ஹாஃப் ஸ்பூன் சுகர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதில் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ இது நல்லா பாயில் ஆனோடனே இந்த மில்க் நம்ம கலக்கி வச்சுருக்கோம்ல, இந்த மில்க் எடுத்து இதில் ஊற்றணும். நல்லா சூடானதும் இந்த பால் எடுத்து இதில் ஊற்றிடலாம். ஒரு கொதி வந்தோடனே இதை நம்ம வடிகட்டலாம். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அமுலியா நார்மல் பாலை விட இது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த பால் இது ஒரு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். டீ ஓகே. இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம இந்த அமுலியா யூஸ் பண்ண டீ வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இந்த அமுலியா யூஸ் பண்ண டீ வந்து நல்லா இருக்கு. நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் குடிச்சு பாருங்க, நல்லா இருக்கும். ஸோ இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.